மாதங்கியும் அவங்க ஃப்ரெண்டு பவியும் கார்ல அவங்க வீட்டுக்கு வராங்க. பவி நான் இன்னைக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மாதங்கி வீட்டுக்கு வெளியே போலீஸ் ஜீப் நிக்குது. அவங்க வீட்டு மாடிக்கு யாரோ குடி வந்திருக்காங்க. யாரு போலீஸ்காரங்க நம்ம வீட்டுக்கு மேல குடி வந்திருக்காங்கன்னு மாதங்கி பார்க்க அதே வெற்றிமாறன் தான். ஏய் நீ எதுக்கு இங்க வந்தேன்னு மாதங்கி வெற்றிமாறன் கேட்க, இது ஓ வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு வெற்றிமாறன் சொல்ல, அதுக்கு மாதங்கி நடிக்காத, விசிட்டிங் கார்டுல இந்த வீட்டோட அட்ரஸ் இருக்குன்னு சொல்ல, அதுக்கு வெற்றிமாறன் நீ கொடுத்த விசிட்டிங் கார்டு தொடக்கூட இல்ல, தொட்டிருந்தா அந்த பக்கம் கூட வந்திருக்க மாட்டேன்னு சொல்றாரு. மரியாதை இங்க இருந்து காலி பண்ணி போகணும் மாதங்கி வெற்றிமாறன் சொல்ல, அதுக்கு வெற்றிமாறன் நான் ஏன் போகணும், நான் அட்வான்ஸ் பே பண்ணிருக்கேன், நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றாரு. மாதங்கி உடனே ஹவுஸ் ஓனர் ராமமூர்த்தி கால் பண்ணி இப்பவே வாங்கன்னு சொல்றாங்க. அவரும் வர மாதங்கி முதல் நாள் காலி பண்ணி போக சொல்லுங்க, அது எப்படி ஒரு டெனன்ட்டை கேட்காம நீங்க இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விட முடியும், உங்க வீடுனா என்ன வேணா பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. ஏமா அவர் ஏசிபிமா, நீங்க என்ன யாரையோ சொல்ற மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் எப்படிமா இப்படி போக சொல்ல முடியும்னு கேட்க, அதுக்கு மாதங்கி ஒரு ஏசிபி இந்த மாதிரி சின்ன வீட்டுல இருப்பாரான்னு மாதங்கி கேட்க, அதுக்கு வெற்றிமாறன் ஏன் இருக்கக்கூடாதா, என் ஸ்டேஷனுக்கு இந்த வீட்டுல இருந்து போக பக்கம், அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. மாதங்கி ராமமூர்த்தி கிட்ட நாங்க ஒரே கேஸ்ல ஆப்போசிட்டா இருக்கோம், இவரு அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு இருக்காரு, நான் அந்த பையனை காப்பாத்தணும்னு இருக்கேன், ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்தா எப்படி சரிப்பட்டு வரும், இவர் என்னோட எவிடன்ஸ்ல திருடிட மாட்டாரான்னு கேட்க, அதுக்கு வெற்றிமாறன் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நானே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுறேன்னு சொல்ல, மாதங்கி நீ என்ன காலி பண்ணிட்டு போறது, இன்னும் எண்ணி ஒரே மாசத்துல உன்னை இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போக வைக்கிறேன்னு வெற்றிமாறன் சவால் விடுறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல வெற்றிமாறன் கிட்ட கோர்ட் ஃபைல்ஸ்ல சப்மிட் பண்ண போயிட்டு இருந்த மாசாணி அர்ஜுன் கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், இப்போ நம்ம டீமை கூப்பிடுங்க, இங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்றாரு. மாசாணி எல்லாரையும் கூப்பிட்டு வர, ரத்னத்தோட கேஸ்ல நீங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் என்னன்னு அர்ஜுன் கேட்க, அதுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த கொலையை சேகரும் இன்பாவும் தான் சேர்ந்து பண்ணிருக்காங்க, சந்திராவோட தூண்டுதலும் இதுல இருக்கலாம், 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட அப்பா சங்கரை கொண்டதுக்காக இப்ப பழி வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல, டிரைவர் மோகன் மட்டும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காரு. அர்ஜுன் ஏன் நீங்க மட்டும் எதுவும் பேசாம இருக்கீங்க, நீங்களும் பேசுங்கன்னு சொல்ல, அதுக்கு மோகன் கவுன்சிலர் பெரிய தம்பி இந்த கேஸ் சீக்கிரமா முடிக்க சொல்லி கட்சிக்காரங்க மூலமா ரொம்ப பிரஷர் கொடுக்குறாங்க சார் சொல்றாரு. கரெக்ட், அவன் ஏன் அவ்வளவு பிரஷர் கொடுக்கணும், வாங்க முதல் ரத்னத்தோட வீட்டுல போய் விசாரிச்சுட்டு வரலாம்னு சொல்றாரு. அர்ஜுன் அவரோட டீமோட ரத்னத்தோட வீட்டுக்கு போயிட்டு என்னடா உங்க அண்ணன் பெரிய ஆளுன்னு சொன்னீங்க கூட்டத்தையே காணான்னு சொல்ல, அதுக்கு அவங்க சார் கிளம்புறப்ப கூட்டம் வரும் பாருங்கன்னு சொல்ல, உங்க வீட்டுல கல்யாணம் கருமாதி காது குத்துன்னு எந்த விசேஷம் நடந்தாலும் வரதும் நாங்க தான், கடைசியா போறதும் நாங்க தான், இப்போ தெரியுதா ஏன் போலீஸ் உங்கள் நண்பன் சொல்றாங்கன்னு அர்ஜுன் கேட்க, அதுக்கு அங்க இருக்கவங்க நண்பன் வெறும் வாயால சொன்னா போதுமா, ஒரு ஆட்டத்தை ஆடி காட்டுங்கன்னு சொல்றாங்க. இவரும் அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு மாசாணி அட பைத்தியமே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அர்ஜுன் ரத்னத்தோட ஒய்ஃப் கிட்ட உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்க, அதுக்கு அவங்க எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, ஒருவேளை இருந்திருந்தா இப்ப அவங்க யாரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா என் புருஷனை அந்த இன்பாவலையும் சேகராலையும் தொற்றுக்க கூட முடியாது, அவங்க ஒரு டம்மி பாவாக்கள்னு சொல்றாங்க. கடைசியா நீங்க ரத்னத்தை எப்போ பாத்தீங்கன்னு ஏசிபி அர்ஜுன் ரத்னத்தோட ஒய்ஃப் கிட்ட கேட்க, அதுக்கு அவங்க வாக்கிங் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, அப்பதான் நான் கடைசியா பார்த்தேன்னு சொல்றாங்க. ரத்னம் எங்க வாக்கிங் போவாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏசிபி அர்ஜுன் அவரோட டீமோட அந்த இடத்துக்கு போறாரு. மத்த போலீஸ் எல்லாம் அங்கேயே நிக்க சொல்லிட்டு அங்க ஒரு பாட்டி கடை போட்டிருக்க, அந்த கடைக்கார பாட்டி கிட்ட போய் ஏசிபி அர்ஜுன் பேச போறாரு. ஏசிபி அர்ஜுன் அங்க இருக்க மத்த கடைகள்லயும் அவரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க, அதே எல்லாத்தையும் அங்க பர்தா போட்டுட்டு இருக்க ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அர்ஜுன் ஒரு பொண்ணு நம்மள வீடியோ எடுத்துட்டு இருக்கா, யாருன்னு பாருங்கன்னு மாசாணி கிட்ட சொல்ல, மாசாணி போய் யாருன்னு பார்க்க, அது வேற யாரும் இல்ல கவுன்சிலர் பெரிய தம்பியோட பொண்ணு பிரியா. நீங்க எதுக்கு என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்ஜுன் பிரியா கிட்ட கேட்க, பிரியா இல்ல சார் வீடியோ எடுத்து இன்ஸ்டா ரீல்ஸ்ல போட்டா ட்ரெண்ட் ஆகும் தான் எடுத்தேன்னு சொல்ல, அர்ஜுனும் பிரியா எடுத்த வீடியோஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு நான் கூட இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறதுக்காக வீடியோ எடுத்தேன், ஆனா அது நல்லா வரல, ஆனா நீங்க எடுத்திருக்க வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு, இன்ஸ்டால போடுங்க நல்லா இருக்கும்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அட ரீல்ஸ் வைத்தியங்களா அப்படின்னு மாசாணி நினைக்கிறாங்க. அடுத்து பிரியா அர்ஜுன் கிட்ட, அப்ப நானும் உங்க கூடவே வந்து நீங்க பண்ற இன்வெஸ்டிகேஷன்ல வீடியோ எடுத்துக்கவா அப்படின்னு கேட்க, அர்ஜுனும் சரி எடுத்துக்கோன்னு சொல்ல, பிரியா அப்ப நான் உங்களை இன்ஸ்டால டேக் பண்ணிக்கவான்னு கேட்க, அர்ஜுன் உன்னோட ஐடி என்னன்னு கேட்க, பிரியா அர்ஜுனோட மொபைல்ல அவளோட ஐடியை சர்ச் பண்ணி ஃபாலோ பட்டனையும் பிரஸ் பண்ணிடுறா. அடுத்து எல்லாரும் இன்பாவும் சேகரும் ரத்னத்தோட தலையை கையில வச்சிருந்த இடத்துக்கு போக, அங்க அவங்க உட்காந்து இந்த படிக்கட்டிலேயே அர்ஜுனும் உட்காந்து ரீல்ஸ்ல போடுறதுக்கு வீடியோ நல்லா வரணுங்கிறதுக்காக யதார்த்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு மாசாணி சை உங்க பக்கத்துல மனசு நிப்பானான்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டுல இருந்து இறங்கி கீழே போய் நினைக்கிறாங்க. எப்பவுமே அர்ஜுன வீடியோ எடுத்துட்டு இருக்க அந்த போலீஸ்காரு இப்ப வீடியோ எடுக்க புது ஆள் வந்துட்டதுனால மாசாணி கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. மாசாணி கிட்ட போய் இங்க ஏமா ஓரமா வந்து நிக்கிறேன்னு கேட்க, அதுக்கு மாசாணி போங்கண்ணே எப்ப பார்த்தாலும் நீங்க எல்லாம் கூடி கூடி பேசுறதுக்கு நான் எதுக்குன்னு சொல்ல, சேச்சா இப்ப கூட சாரு உன்னை பத்தி தான் பேசினாருன்னு அவர் சொல்ல, அதுக்கு மாசாணி என்ன பத்தியா என்னன்னு கேட்க, அந்த பொண்ணு ஏன் எப்பவுமே அமைதியாவே இருக்காங்க தனியாவே போய் நிக்கிறாங்கன்னு உன்னை பத்தி தான் அர்ஜுன் சார் கேட்டாருன்னு அந்த போலீஸ் சொல்ல, அதுக்கு மாசாணி லைட்டா வெக்கம் கலந்த சிரிப்பு சிரிக்கிறாங்க. எங்க உங்களுக்கு அவரை பிடிக்கலன்னு தானங்க இவ்வளவு நேரமா நினைச்சிட்டு இருந்தேன், என்னங்க வெக்கம் கலந்த சிரிப்புலாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்து ரத்னம் கட்டின கோயிலுக்கு ரத்னம் தான் இன்னைக்கு கூழ் ஊத்துறதா இருந்துச்சு, ஆனா அவர் இல்லங்கிறதுனால பூசாரி ஊத்திட்டு இருக்காரு. அர்ஜுன் நான் இந்த கூழ ஊத்தலாமான்னு கேட்க, பூசாரி தாராளமா ஊத்துங்கன்னு சொல்ல, அர்ஜுன் கூழ் ஊத்த அதை கூழ் வாங்கி குடிக்கிறவங்க வரிசையில நின்னுட்டு பிரியா வீடியோ எடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க.
பிரியா நிக்கிற வரிசையில பிரியாக்கு பின்னாடி 4 பசங்க நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு அடுத்தடுத்த சீன்ல எதுவும் இவங்க கொலைகாரங்க இல்ல கொலைக்கு சம்மந்தப்பட்டவங்க கொண்டு வந்துருவாங்களோ நான் யோசிச்சுட்டு இருந்தா பிரியா அர்ஜுன் கையால கூழ வாங்கிட்டு ஓரமா நின்று கூழ் குடிச்சுக்கிட்டு அர்ஜுனை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வெற்றிகரமா இந்த எபிசோட் முடிய அடுத்த எபிசோட்லயாவது கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல கொலைகாரன் பக்கத்துலயாவது நெருங்குறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரசிகா.